நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் சுயமாய் பேசாதபடி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு கூட பேச போகிறமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற செய்தி, ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பலவிதமான காரியங்கள் நிமித்தம் நம்மை அவர் நியாயம் செய்ய போகிறார். ஆமென். ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, மூன்று அல்ல, பல விதமான காரியங்களிலே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய போகிறார், நியாயத்தை விசாரிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாளிலே? மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 25 verse 31ல இருந்து நான் வாசிக்கிறதை நீங்க கேளுங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரும் பொழுது நியாயம் விசாரிக்க வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ப்பாராம். இங்க வர கிறிஸ்துவன் சொல்லல, சொல்லியிருக்குதா? சொல்லியிருக்குதா? ஜனங்களை எல்லாரும் ஒன்றா சேர்ப்பார். என்ன பாருங்க, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்தது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளையாடு தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாட்களிலே வெள்ளையாடு செம்மறியாடு தனித்தனியாய் கர்த்தர் பிரிப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைகளாவது தீமைகளாவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்மால் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நன்மையானாலும் சரி, இந்த உலகத்துல நீ செய்த நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த நன்மையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அவரை ஏற்றுக்கொண்ட நீ நாமோ நன்மை செய்யணுமா செய்யக்கூடாதா? உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? சொல்லுங்க. இதுதான் நீ சப்ஜெக்ட். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீ நாம ஏற்றுக்கொண்ட நீ நாமம் நாம் நன்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீ இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் நீ நன்மை செய்யும் பொழுது, கொடுக்கும் பொழுது கர்த்தர் நியாயத்தீர்ப்பு நாட்களில உன்னை ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் வைப்பார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
இன்னைக்கு உலக நாடுகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடுகள் உலகம் முழுவதும் உதவி பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? ஆனா நம்ம நாடு வாங்கிக்கிறாங்க. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாடுகள், ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட நாடுகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் நன்மை செய்யறாங்க. பணத்தை கொடுக்கறாங்க, ரேஷனை கொடுக்கறாங்களா இல்லையா? இதை ஃபாலோ பண்றாங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நன்மை செய்கிறவரா இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். அவர் ஏற்றுக்கொண்ட நீய நாமோ இந்த உலகத்துல சாவர வரையிலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும், மற்றவர்கள் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 நாட்கள் முன்னாடி நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. எதுக்காக நீங்க எல்லாம் வந்து உட்கார்றதுக்காக தான். ஆனா யாரும் வரல இன்னைக்கு. எங்க பிரயாசத்துக்காக அல்ல, என் குடும்ப பிரயாசத்துக்காக அல்ல, என் பிள்ளை பிரயாசத்துக்காக அல்ல, என் சபை பிரயாசிக்கிறது, சபை பிள்ளைகளுக்காக. இடத்துல வந்து அவங்க ஆராதிக்கணும், ஏசி போட்டு ஆராதிக்கணும். எங்க சுயத்துக்காக நாங்க அலையில. தேவனுடைய பிள்ளைங்க ஆலயத்துக்கு வராங்க, அவங்களுக்காக நாங்க அலைஞ்சோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கைகளை உயர்த்தும் ஆண்டவரே, என் தொழிலை உயர்த்தும் ஆண்டவரே. நாங்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும் தேவனுக்கு, அதிகமா கொடுக்கணும் தேவனுக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் நீ நன்மை செய்திருந்தா அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, நீ தீமை செய்திருந்தா அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. இதை குறித்து தான் ஆண்டவர் பேசுறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 31 சொல்றார், ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா கலரையும் மூடப்பட்டு இருக்கிறது. மூடப்பட்டுதா இல்லையா? மூடப்பட்டுதா இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு, இன்னைக்கு பிறஜாதி வணங்குற எல்லா தேவனுடைய கல்லறைகளும் மூடப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்து இருக்கிறது, அது நம்முடைய தேவனுடைய கல்லறை. அவர் உயிர்த்தெழுந்தார், யாரும் போய் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட போய் அந்த இடத்துல போய் பாருங்க, தேவன் பொதிச்ச இடம் ஓபனா இருக்கும். ஆமென். அதே உலகத்திற்கு சாட்சி. ஆமென். அவர் சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், இந்த உலகத்திற்கு வருவேன். அப்ப நான் வந்து பேயை ஓட்ட மாட்டேன், பிசாசு ஓட்ட மாட்டேன், பாவிகளை ரட்சிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். இந்த உலகத்துல நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை நியாயத்திற்கு நான் இந்த உலகத்திற்கு வரப்போகிறேன். இன்னைக்கு தேவன் நீங்க நினைச்சலாம், இன்னைக்கு மனுஷனுக்கு மறைவா எல்லாம் செய்தலாம், ஆனா தேவனுக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். நீ தகப்பனுக்கு தாய் எங்க இருக்கிறாங்க, நீ பாவம் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம், ஆனா அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்று இல்லை. தேவனுக்கு பயந்து. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 31வது வசனம், அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்துவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் நம் கர்த்தராகிய தேவன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கும் போது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலே, வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலே நிறுத்தினார். அப்பொழுது ராஜா பேசுறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க சொல்லலாம், ஐயோ ஆண்டவரே, நானும் கணவன் மனைவியா ஒன்னா வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், அதனால நீ நியாயத்தீர்ப்பு நாட்களில எங்க குடும்பமா நீ பரலோகத்தை வச்சுன்னு சொன்னா வச்சுக்குவாரா? அவனவன் கிரியத்தக்கதா. கணவன் வருவாரு, மனைவி வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க. ஆண்டவர் நியாயத்திற்கு விசுவாசிப்பார். கணவன் அந்த பக்கம் அனுப்புவார், மனைவி இந்த பக்கம் அனுப்புவார். ஐயோ ஆண்டவரே, ஒன்னா வந்தோமே, உன் சரீரத்தை பெற்றோமே, உன் ரத்தத்தை சாப்பிட்டோமே, எங்கேயும் குடும்பத்துல இல்ல, அவனவன் கிரியத்தக்கதாய். ஆமென். ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலை விட்டுடாதீங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீங்க வந்துங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா, ஏன்னா எந்த நாளிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த நாளிலே தான் கர்த்தர் வருவார். அந்த நாள் தான் இந்த நாள். அசால்ட்டா இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. பிற ஜாதியெல்லாம் 6 நாளா போடுறான், ராவம் பகலும் ஓடுறான், செருப்பில்லாத போறான், கடவுளை கும்பிடுறான்.
செருப்பில்லாத ஓடுறான். காலையில போறான், மதியானம் போறான், ராத்திரி போறான். அவன் எங்க வேலை செய்யலையா? அதான் ஆண்டவர் சொன்னார் கிறிஸ்துவை பார்த்து, வணங்கு கழுத்து உள்ளாத ஜனங்க. வணங்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கு எல்லாம் 6 நாள் கோயில் போனா எவனும் வரமாட்டான். அதனால 6 நாள் 7ஆம் நாள் வெய்யான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்னதுனால? ஏன்னா அப்பயே தெரியும் ஆண்டவருக்கு இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டாங்க கோயிலுக்கு. 6 நாள். ஆமென். நாங்க ஊழியர் சாவரோட தான் பேசுவோம். ஏன்னா எங்க பேசுனா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கடவுள் பயம் இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜா இப்போ இந்த செம்மறி ஆடு வெள்ளை ஆடு ஆண்டவர் பிரிக்கிறார். இப்போ ஆண்டவர் ராஜா பேசுறார், கேளுங்க. இப்போ 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. 2 பேரும் பிரிச்சுட்டார். இப்போ ஜனங்களை 2ஆ பிரிக்கிறார். ஒன்னு செம்மறியாடு, ஒன்னு வெள்ளாடு. இப்போ ராஜா பேசுற. ராஜா யாரு? கர்த்தர் பேசுறார். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணிடப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ற, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிற, வாங்க, பரலோக ராஜ்யம் வாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து பாருங்க. பசியா வரும்போது நீ சாப்பாடு கொடுத்தீங்க. நம்ம என்ன சொல்றோம்? அம்மா போடு, தாயே பிச்சை போடு. என்ன பண்றீங்க? பழைய சோறு எடுத்து கொடுக்கறது. என்னது? ஆண்டவர் நியாயத்திற்கு கேட்கிறாரு. ஆண்டவர் ஒரு கால் பிச்சைக்கார கூட வருமாய் கூட வந்துடும். அதை நம்ம வீட்டுக்கு தான் வருவார். வலது பக்கத்தில் பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், பரலோக ராஜ்யத்துல. நீங்க அதை போக போறீங்க. அப்ப நிக்கிறாங்க. என்னடா எப்படிடா நம்ம என்ன காரியத்தை செய்யணும்? நம்மளுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. அப்போ கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அடுத்த வசனம், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆமா, 25 வருஷம் புடவை பைரோலியா இருக்கும். சும்மா பார்த்து தான் வச்சிருக்கணும் புடவைய. ஒரு புடவை இல்லாத ஒரு பொம்பளை அப்படி போனா அவங்களால கொடுக்க முடியாதா? கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது? இதெல்லாம் நியாயத்திற்கு நாட்கள்ல வரும். உங்க குடும்பத்துல பிள்ளைங்க, சகோதரிங்க வெளியிலாம் ஒண்ணு இல்லாத இருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் இல்லாத இருப்பாங்க. ஆமா, எவ்வளவு நாளைக்கு தான் பீரோ பார்த்து திறந்து மூடி வச்சுட்டு இருப்பேன். நியாயத்திற்கு நாட்களில பசியா வரும்போது என்ன கொடுக்கணும்? வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும். நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? பசியா வரானா நம்ம யாருக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுத்தா கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சில பேர் எல்லாம் அப்பதான் பிரியாணி செய்து வச்சுப்பாங்க. இது ஒரு 4 பேர் வந்துருவாங்க, டக்குன்னு எல்லாம் சுத்தி கிட்டி கிச்சன்ல மூடி போட்டு உள்ள வச்சிருவாங்க. சாப்பிட்டு எங்க போகுது? வானா பாஸ்டர், என்ன டேஸ்டா சாப்பிடல, எங்க போகுது? பல நேரத்துக்கு தான் அங்க போகுது. பசியா இருந்த எனக்கு நீ சாப்பாடு கொடுத்த, துணி இல்லாம இருந்த எனக்கு நீ துணி கொடுத்த. ஆமென். வியாதியா இருந்த என்ன சொல்றாரு பாரு, என்ன அருமையா சொல். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனே இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். பத்தியா, வியாதியா இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. என்ன பாத்தீங்க, எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க, பிரெட் வாங்கி கொடுத்தீங்க. காசு இல்லாம இருந்தேன், எனக்கு அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தீங்க. ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு பாரு, நீ எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா?
உதவி செய்யறீங்களா இல்லையா? யாருன்னா சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்றது? போடு. துணி இல்லாம என்ன பண்றது? கொடுக்கணும். வியாதி இருக்கணும், என்ன பண்ணணும்? நம்ம உதவி செய்யணும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பு நாட்களில் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, குடிகாரனுக்கு தான் நியாய தீர்ப்பு, விபச்சாரிக்கு தான் நியாய தீர்ப்பு, வேசினங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு, தேவன் முருகருக்கு தான் நியாய தீர்ப்பு. இல்ல, நீ நன்மை செய்யாம போனாலும் உனக்கு நியாய தீர்ப்புல ஆண்டவர் கேட்குவார். இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்தது? இந்த பணத்தை யார் கொடுத்தது? வேலை யார் கொடுத்தது? அந்த வேலையின் சம்பளத்தை யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார். ஆமென். அப்ப தேவன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சோரா சொல்லுங்க, தேவனுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார் பாரு, எப்போ வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதி இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்றார்கள். ஆண்டவரே நீ எப்போ வந்த? ஆண்டவர் ராஜா எப்போ வந்த? என் வீட்டுக்கு தெரியலையே. உனக்கு எப்போ நான் சாப்பாடு கொடுத்தது தெரியலையே, எப்போ எனக்கு துணி கொடுத்தது தெரியலையே, எப்போ நீ வியாதி இருக்கும் எனக்கு மாத்திரை வந்து கொடுத்தது நான் கொடுத்தது எனக்கு தெரியலையே. கேட்குவாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த ஜனம் கேட்குது, அப்பா நான் எப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், எப்போ வியாதியை நாம வந்து வியாதிக்காக நான் உதவி செய்தேன், எப்போ துணி இல்லாம நான் உனக்கு துணி கொடுத்தேன். அப்ப அந்த நீதிமான்கள்லாம் கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த நீதிமான்கள் அவருக்கு விருதத்திற்காக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாய் கண்டு எப்பொழுதுமே தாகமுள்ள கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், அப்பொழுது எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கால் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறுவராகி என் சகோதரனுக்கு இவர்கள் ஒருவன் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சகோதர சகோதரி கண்ணீரோட இருக்கிறாங்களா, வேதனையோட இருக்கிறாங்களா, துன்பத்தோட இருக்கிறாங்களா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? போய் உதவி பண்ணு. ஒரே வீட்டுல தானே வளர்ந்தீங்க, ஒரே வீட்டுல தானே சாப்பிட்டீங்க, ஒரே பாயில தானே படுத்தீங்க, ஒரே தானே ஸ்கூலுக்கு போனீங்க, ஒரே வீட்டுல தானே தாய், ஒரே பிள்ளைங்க தானே என்ன சாப்பிட்டீங்க. ஒரு பிள்ளை ஒரு மக பணக்கார ஆயிடுச்சா, இன்னொரு மக ஏழை ஆயிட்டா, அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார் கொடுங்கள், அப்பொழுது கொடுத்துதான் பாரு. நீ உதவி செய்யாம போனீனா, கொடுக்காம போனீனா, ஆமென், நீ தள்ளப்படுவாய், பாதாளத்தில் தள்ளப்படுவாய் நியாய தீர்ப்பு நாட்களில். அந்த ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, வலது பக்கம் இருக்க ஜனம் கேட்கிற, ஆண்டவரே நீ எப்போ வந்த, எப்போ பசியா வந்த, எப்போ தாகமா வந்த, எப்போ வியாதியா வந்த, எப்போ துணி இல்லாத வந்த. ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, எப்பொழுதும் 40வது அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிக சிறுவராகிய என் சகோதரனா இவர்கள் ஒருவரை நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உதவி செய்யுங்க. என்ன பண்ணோம்? அதான் சொல்லுங்களேன். ஆமா, அப்பதான் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர், இல்லையா? அப்பதான் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நம் தேவன் வந்து உதவி செய்கிற தேவன், நன்மையான காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு ஆடு இருந்தா, யாரு இல்லாத வீட்லயா சகோதரியா யார் இருந்தா அவங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. நீங்கெல்லாம் நீங்க பழசு எடுக்க தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? காஞ்சிபுரத்தை ரோப்பினே இருப்பார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பழைய பாட்டி ஷர்ட் எடுக்க கொடுக்கத்தான் ரைமான்ஸை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். சும்மா வச்சு பூட்டின்னு இருக்காதீங்க. ஒரு மாசம் 2 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எல்லாம் பூச்சி உள்ள சேர்ந்துடும். ஆமா இல்லையா? அப்புறம் ஓட்டை ஆயிடும். இன்னும் கஞ்ச பாட்டிங்கெல்லாம் இருக்குது. இன்னும் 500 புடவை கூட அத்தை தேய்ச்சி வச்சுன்னு வச்சிருக்கோம். ஆனா போகும்போது ஒரே பொருள் தான் போய் சேரும், ஒரே சூட்ல தான் போய் கல்பலியில சேருவோம். நியாயத்திற்கு நாட்களில நன்மை செய்தினா அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீ போய் எல்லாம் பழைய துணிங்க அது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க.
ஆமென். சபையில விசுவாசிங்க இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க எல்லாரும், எல்லா சபையிலும் கேட்டுப்பாங்க. சபையில ஏழை அவங்களுக்கு உதவி செய்ய கத்துங்க. ஏன்னா முதல்ல பவுல் சொல்றான், முதல்ல நம்முடைய சபையில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க, மத்துக்கு அப்புறம் தான் பின்னாடி அப்புறம் தான். சபையில ஏழை இருக்கிறாங்களா, ட்ரெஸ் இல்லையா, ஒரே ட்ரெஸ் போட்டு வராங்களா, அதே பார்த்துக்காதீங்க. ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உதவி செய்ய உதவி பண்ணுங்க. ஆமென். ஏதோ பக்கத்தில் உட்காந்துக்கும் போது திடீர்னு பேசும்போது அரிசி இல்லை பருப்பு இல்லை யாரும் சொல்றாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ண நீ டக்குன்னு உதவி செய்யணும் கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறுவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இன்னொரு கூட்டம் பக்கத்தில் நிற்குது இல்ல, லெப்ட்ல ஒரு கூட்டம் இருக்குது இல்ல, வலதுக்கிற பக்கத்துல கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்தே ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிற, நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துல நீங்க சேர்க்கணும். காரணம், நான் தாகமா இருந்தா நீ தண்ணி கொடுத்த, நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்த, எனக்கு துணி இல்லாம இருந்தேன் எனக்கு துணியை கொடுத்த, நான் வியாதியா இருந்தேன் எனக்கு மருத்துவ வாங்கி கொடுத்த, நான் தனிமையா இருந்தேன் எனக்கு ஆறுதல் சொன்ன, நான் சிறைப்பட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஆறுதல் சொன்னேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 41வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு. அப்போ இதெல்லாம் நீ செய்யலனா யார் நீங்கெல்லாம்? சபிக்கப்பட்டவர்கள். யாரு? சபிக்கப்பட்டவர்கள். ஒருத்தருக்கு சாப்பாடு வரும்போது சாப்பாடு கொடுக்காம போயிட்டீனா சபிக்கப்பட்டவர்கள். துணி கொடுக்காம போயிட்டீனா, உதவி செய்யாம போயிட்டீனா, இருந்த உதவி செய்யாம போயிட்டீனா, பத்தியா லெஃப்ட்ல இருக்கிற ஆண்டவர் சொல்ற வடது சொன்னாரு, நீ எல்லாம் செய்தையா, இந்த உலகத்துக்கு நன்மையா செய்தையா. ஆமென். எவ்வளோ ஏழை ஜனங்களுக்கெல்லாம் அதனால தான் பிற ஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு 10,000 ரூபாய் செலவாகுது, அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துன்னு சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பேர் எழுது, நான் 5,000 கொடுக்கணும் பாஸ்டர், நான் 4,000 கொடுக்கணும் பாஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பிற ஜாதி ஜனங்க செய்யறாங்க பாருங்க நன்மை. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா 10 நாளைக்கும் 50,000 பேர் சோறு போடுறோம். போடுறானா இல்லையா? போடுறானா இல்லையா? அதனால்தான் கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்கிறார். நன்மை செய்கிறவராய் கர்த்தர் திட்டிருந்தார். இடது பக்கம் இருக்கிற ஜனங்களை பார்த்து, நான் பசியா வந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் தாகமா வந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல, நான் வியாதியா வந்தேன் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கல. ஆகவே அவங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? சபிக்கப்பட்டவர்களே விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் பண்ணப்பட்டிருக்கிற ஆக்கினியிலே போங்கள். நன்மை செய்ய கத்துக்குங்க. என்ன செய்யணும்? உதவி செய்ய கத்துக்குங்க. அவங்களே பார்த்து இருக்காதீங்க, இன்னும் அவங்க கீழே விழணும், இன்னும் கொஞ்சம் கிளிகள் விழட்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 இருந்து 24 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இல்லைன்னா லூக்கா எடுத்துக்கங்க, லூக்கா எல்லாம் ஒரே வசனம் தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு பணக்காரனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவன் ரொம்ப ஆஸ்தியம் அந்தஸ்தும் உள்ளவன். அவன் லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 இருந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றான்? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாய் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை நீர் அறிந்திருக்கிறாயா என்ற ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், பொய் சொல்லிருக்கிறேன் சொல்றியா? இல்லைன்றான். மற்றவன் சாமான்தை நீ அபரிக்கிறியா? இல்லைன்றான்.
விபச்சாரம் இல்லைன்றான். அப்பதைக்கு என்ன சொல்றான்? இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கனவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக. இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பா? இதெல்லாம் நீ கடைபிடிக்கிறாயா? அந்த 10 கட்டளை கடைபிடிக்கிறாயா? என் ராஜ்யத்தை சேர நீ வந்து ஆசைப்படுற, என் பக்கத்துல உட்காந்து நீ ஆசைப்படுற, ஆனா இந்த காரியம் உங்களுக்கு தெரியுமே. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதுக்கு அவன் இவைகளெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். ஆமே, நான் சின்ன வயசுல இருந்து எல்லாம் ஃபாலோ பண்றான்டவர். என்ன சொல்றான்? எல்லாம் ஃபாலோ பண்ண, சத்தியத்தை என்னதான் சொல்லிக்குதோ, கட்டளை என்னன்னா சொல்லிக்குதோ, நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்றேன், சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்றேன். ஆண்டவர் கேட்கிறார். பார்க்கிறேன், பெரிய பணக்காரர், ஆஸ்தி அந்தஸ்து அதிகமா இருக்கிறது. கடந்த வாரம் தான் நம்ம வாசனம் இல்ல, லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். கடந்த வாரம் அவர் பேசினார், அது விளக்கத்தை நான் கொடுத்த இல்ல. எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து நீ சேர்த்தாலும் ஆத்மா நஷ்டமா போனா என்ன லாபம்? ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பணக்காரன் தேவனை தேடி வருகிறான், நல்ல போதகரே அப்படின்னு சொல்றான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இயேசு அதுக்கு சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனப்பண்ணுவாயாக என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாயே என்றான். அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கட்டளையெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், நான் ஃபாலோ பண்றேன், நான் தாய் தகப்பன் நான் நடங்கி நடக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் போய் சொன்னதே இல்லை, நான் யாரும் இச்சையோட நான் பார்த்ததோ இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற, அதற்கு அவன் இவள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்து என் கட்டளை நீ கடைபிடிக்கிற, வெரி குட். ஆமென். அவன் நீ பரிசுத்தவான், நான் ஒத்துக்கிறேன், நீ நீதிமான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது ஐயா. நீ கோடிக்கணக்கில் பணத்தை வச்சிருக்கிற, லட்சக்கணக்கில் பணத்தை வச்சிருக்கிற. அதனால என்ன பண்ணு, நீ ராஜ்யத்துக்கு வரணும்னா, ஆனா இதெல்லாம் நீ கடைபிடிச்சிருக்கிற, மோசேஸ் கொடுத்த 10 கட்டளைகளையும் கடைபிடிச்சிருக்கிற, தாய் தகப்பனு கீழ்ப்படி நடந்திருக்கிற, ஒரு பெண்ணை எச்சையோட நீ பார்த்ததில்லை, பொய் சொன்னதில்லை, எந்த பொருளையும் நீ அபகரிக்கல. நல்லது நல்லது. ஆனா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கிற, பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதனால நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் எடுத்துரு, போய் எல்லாம் பேங்க்ல டிராப் பண்ணி லட்சக்கணக்கான பணத்தை டிராப் பண்ணி எட்டு வந்து ஏழை ஜனங்களுக்கு கொடு அப்படின்றார் கர்த்தர். அடுத்த வருஷம் வாசிங்க இந்த வசனத்தை. அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனா இருந்தபடியால் இதை கேட்ட உடனே என்னடா நம்ம எதுக்கோ வந்தா, கடைசியில ஆண்டு என் பணத்து மேல கையை வச்சுட்டாரு. அடிக்கடி சொல்லுவார், ஆண்டு மனுஷன் முகத்தை பாக்குறான். ஆமாயா, இவர் நினைச்சார், ஓஹோ வெளியே பரவாயில்லடா, நம்பர் 1டா பெங்களூர் லாம்சான் பாளையத்தில் நம்பர் 1 ஆடுறாங்க. எந்த பாவமும் பண்ணல, ஏதோ செய்யல, எந்த ஒரு பெண்ணோட இச்சை நீ பார்த்ததே இல்லை. தாய் தகப்பன காலை கும்பிட்டு தான் நீ வேலைக்கு போற, வந்தோடனே காலை கும்பிட்டு தான் தூக்குற, கரெக்ட், நல்லது. ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உங்ககிட்ட லட்சக்கணக்கான பணம் இருக்குது. அது என்ன பண்ண, தயவுசெய்து எல்லாத்தையும் எடுத்து, வீடை வித்து அத்தை வித்து இத்த வித்து அத்தை வித்து எல்லா பணத்தை எடுத்து என்ன பண்ண, போய் தரித்திரருக்கு குடு என்றார். அவன் என்ன பண்ண, அந்த வேலையில அதிக ஐஸ்வர்யவானா இருந்தபடினால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்து அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கும். ஆமென்.
பணக்காரங்க கூட உதவி செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஆமென். இருக்கிறாங்களா இல்லையா? அவங்ககிட்ட கூட தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு வா, உனக்கு எவ்வளவு பொருள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு வா. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, ஏழைங்களுக்கு கொடு. அவன் கொடுத்தானா? துக்கத்தோடு அழுதுனே போயிட்டான். கடைசியில் ஆண்டவர் என் பணத்து மேல கையை வச்சுட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொருளாசைக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் எல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒன்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 25வது வசனம், இரண்டாவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 24வது வசனம், மூன்றாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 25வது உள்ள வசனம். இந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த 3 சுவிசேஷத்திலையும் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும் அத்தனை வார்த்தைகளும் அத்தனை மத்தியில எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுல மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. அவன் என்ன வந்து கேட்கிறான்னா, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இருக்கிறேன் அந்த வசனத்தை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்குதா பாருங்க, முதல் வசனம். இல்ல புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதே இங்க அப்படி சொல்றார், நல்ல போதகரே. ஆமென். முழங்கால் படி போட்டு நான் சாஸ்திரமா கீழே வந்தான். இங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பணக்காரன் அங்க நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்க சொல்றான். எந்த இடத்துல சொல்லப்பட்டது? நன்மை செய்ய, என்ன நன்மை செய்ய வேண்டும்? அதே முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் இங்க வந்து பாருங்க, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆமென். 3 அதிகாரத்தில் வித்தியாசமா முதல் வசனம் இருக்கிறது. ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உணர்த்த வந்தா சாஷ்டாங்கமா விழுந்து இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்கிறான். அதே லூக்கால மத்தேயுல 19ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணக்காரனை குறித்து மறுபடியும் வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன நன்மை செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், Proverbs chapter 19 verse 17. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாருக்கு கடன் கொடுக்கிற? கர்த்தருக்கு. யார் கடன் கொடுக்கிற? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு உதவி செய்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பவும் கொடுப்பார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு வச்சுக்க, ஒரு துணி கொடுக்கணும்னு வச்சுக்க, எதிர்பாராத விதமா உனக்கு 10 புடவை வந்து சேரும், 10 துணி வந்து சேரும். எதிர்பாராத ஆசீர்வாதம் வீட்டுல வந்து தங்கும். ஆமென். நீங்க பாஸ்டர் கொடுங்க சொல்லுகிறார், நன்மை செய்தே சொல்லுகிறார்.
ஆமென். இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யணும். ஆமென். நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தாயா? ஞாயிற்றுக்கிழமை கேட்குவார் இல்லையா? அவர் எந்த ரூபத்தில் வருவார் நமக்கு தெரியாது. சாப்பிட்டு அப்பதான் சாப்பிட்டு இருப்பான், போயிட்டு வா நாளைக்குன்னுவான். இவர் என்ன நாளைக்கு பிரியாணி செய்து வச்சுக்கிற மாதிரியும் 11 மணிக்கு ஒரு பிரியாணி கொடுக்குற மாதிரி அந்த பிச்சைக்காரன் நாளைக்கு மதியானம் வா. ஆமென். இதுல என்ன சொல்றான், இந்த இடத்துல என்ன சொல்றான் மத்தேயுல, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு என்ன நன்மையான காரியங்களை உலகத்துல செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். இந்த 19ஆம் அந்த Proverbs chapter 19:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தில் எதை கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் உதவி செய்தாலும் கர்த்தர் மறுபடியும் உனக்கு திருப்பி கர்த்தர் கொடுத்து விடுவார். இந்த சிறுவர்களுக்கு நீ எதை செய்தீரோ அது எனக்கே செய்தீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இனி நீ நாம என்ன பண்ணணும்? கொடுக்கிற கரங்களா இருக்கணும். நன்மை செய்யணும் சொல்லி போயிடக்கூடாது, கிரியையில செய்யணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க சமயத்துல ஒரு பங்கு வையுங்க. ஆமென். சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ சபை பிள்ளைகள் தேவைப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நான் சொல்லல, பவுல் சொன்னார். உங்களோட ஐஸ்வர்யம் இருக்குதா, பணம் இருக்குதா, சபைக்கு வரையா, முதல்ல சபை பிள்ளைகளை பராமரிக்க கத்துக்கோ. உன் பக்கத்துல ஒரு ஏழை இருக்கிறாங்களா, துணி இல்லாத இருக்கிறாங்களா, அவங்களுக்கு துணி வாங்கி கொடு. ஆமென். உன் பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்களா, அந்த ஃபீஸ்க்கு பணத்தை கொடு. முதல்ல நம்மள பராமரின்னு கர்த்தர் பவுல் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். Proverbs chapter 3 verse 27 and 28. வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ಉಪಕಾರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೈಲಾದಾಗ ಹೊಂದತಕ್ಕವರಿಗೆ ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಬೇಡ. ಕೊಡತಕ್ಕದ್ದು ನಿನ್ನಲ್ಲಿದ್ದರೆ ನೆರೆಯವನಿಗೆ ಹೋಗಿ ಬಾ, ನಾಳೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬೇಡ. சொல்லாதே. தமிழ வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 27 28. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது, உனக்கு ஆசீர்வாதம் உன் கையில இருக்கும்போது, அதை செய்யத்தக்கதுக்கு அதை திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. உங்கள்கிட்ட ஏதோ ₹1 கேட்கறாங்க வச்சுக்கோ, உங்கள்கிட்ட ₹10 இருக்கும். கொடுப்பியா? போயிட்டு வான்னு சொல்லுவியா? போயிட்டு வா. அந்த ₹1 அந்த நாளைக்கு என்ன எனக்கு செலவாகும். உங்கள்கிட்ட நல்ல ஐஸ்வர்யம், நல்ல பணம் இருக்குது, நல்ல ஆஸ்தி இருக்குது, நல்ல அந்தஸ்து இருக்கு. யாரும் ஒருத்தர் இல்லாத வரோம். நான் ஒன்னொன்னு வேதத்தின் மூலியமா தான் நான் பேசுறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டதான் நான் பேசுறேன். ஏன்னா என்ன சொல்ற, நன்மை செய்யும்படி உனக்கு ஆசீர்வாதம் இருந்து தியானி இருந்து அதை நீ செய்ததற்கு செய்யாமல் இராது. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாது. இருக்கும்போது உதவி செய். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கும்போது உதவி செய்ய கத்துக்கங்க. நீ கொடுத்துதான் பாருங்களேன், உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். எதிர்பாராத விதமான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொன்னாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திரும்பி கொடுக்கிறார். கர்த்தர் நீ ₹1 போட திரும்ப ₹1 கொடுப்பாரா? 10 மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தாகமா இருந்து எனக்கு தண்ணீர் கொடுத்து, பசியாய் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து, நான் வியாதியா இருந்து என் மருந்து மாத்திரைக்கு காசு கொடுத்து. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க என்ன பாருங்க. அல்லேலூயா. கொடுத்த. ஆமென். அதனால ராஜா என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்களுக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்தினேன், வாங்க இந்த பரலோக ராஜ்யத்துல சேருங்க என்று கர்த்தர் சொன்னார். உதவி செய்தவர்களை, உதவி செய்தவர்களை, சபிக்கப்பட்டவர்களே என்ன சொன்னாரு? ஆமென். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரையில நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிந்ததை
உதவிகளை, நம்மளால் முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே செய்தி மூலியமா கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அலிக்கி குலுக்கி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த பாட்டில் இருக்கிற சில்லறை காசு காலையானதான் நோட்டு வந்து பாக்கெட்ல தங்கும். ஆமென். இந்த சில்லறை காசையே வச்சுட்டீங்கன்னா டாலர் வருமா உள்ள? சரி, வந்தா கூட என்ன ஆகும்? பணம் இப்போ ஃபுல்லா இருக்குது வச்சுக்கோ, நீ யாருக்கும் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு, பாக்கெட்ல போடுனா பாக்கெட்ல இடம் இருக்குமா? போட எங்க விடும்? கீழே விடும். அப்ப எவன் எடுத்துன்னு போறான்? முதல்ல காலி பண்ணுங்க. புது புது நோட்டா கர்த்தர் கொடுப்பார். நன்மை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. பணக்காரன் வந்தான், ஆண்டவர் ஏமாத்த வந்தான். ஆண்டவர் சொல்றான், டேய் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதுடா, ஆஸ்தி இருக்குதுடா, அந்தஸ்து இருக்குதுடா, டேய் நல்லதான், நீ நல்லவன் தானே, அந்த ஏரியா நல்லவனா தான் வாழ்ந்திருக்கிற, உன் தாய் தாய்வும் நல்லா கனப்படுத்திருக்கிற, நல்லா காசை கொடுத்துரு, எல்லாம் பண்ணிருக்கிற. ஆனா உன் வீட்டுல ஒரு குறை இருக்குது, நீ லட்சாதிபதி, நீ கோடீஸ்வரர், அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவன் அழுதுனே போயிட்டான். காரியத்துப்பில் கூட போயிருப்பான் வழியிலாம் இயேசுவாங்க. கடைசியில் என் பணத்து மேலே ஒரு கை வச்சிட்டான் இந்த ஆளு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நீ என் நாமம் போனோம்னா இந்த உலகத்துல சாவர வரையிலும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும், உதவி செய்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். Matthew 16 chapter 16 verse 27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவன் கிரியத்தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். மறுபடியும் ஆண்டவர் வர போறார். எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். அந்த வேளையிலே அவன் கிரியத்தக்கதாய், அவன் செய்த நன்மைகள் தக்கதாய், அவன் செய்த தீமைகள் தக்கதாய் கர்த்தர் கடைசி நாட்களிலே நியாயம் விசாரிப்பார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கடைசியா இன்னொரு ஆளு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். சக்கேயு. ஆமென். ஆமென். அவன் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல்ல வாசிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சக்கேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். பெரிய போதும், பெரிய பணக்காரன். ஆமென். ரோமர் அரசாங்கத்துல வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. டாக்ஸ் கலெக்டர். வீடுடா போய் டாக்ஸ் கலெக்ட் பண்றவாங்க. ஆமென். ரோமர் அரசாங்கத்துல. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அவன் எப்படி வரி வசூலிப்பான் தெரியுமா? அவன் இப்ப என்ன சொல்றாங்களே, மீட்டர் இன்ட்ரெஸ்டா, மீட்டர் வட்டியா, மீட்டர் வட்டி. அது வேற என்ன சொல்றாங்க? அதுக்கு மீட்டர் வட்டி தான். இல்லை காலையில் 100 ரூபாய் கொடுத்தா சாயந்தரம் 200 ரூபாய் கொடுக்கணும். மீட்டர் வட்டி. அந்த மாதிரி வட்டி வாங்குவாங்க. யாரு? சக்கேயு. அவன் பெரிய பணக்காரன், இன்கம் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன். அவன் ரோமர் அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான். போய் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வருவான். ஸோ இன்னைக்கு நீ வட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பிளஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த வட்டியை அவன் கலெக்ட் பண்ண வருவான். அதனால அவனுக்கு பெரிய ஒரு அதிகார போஸ்டர் ரோமர் அரசாங்கம் கொடுத்திருந்தது. அவன் ஆண்டவர் வருவதை கண்டான். ஆமென். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் அந்த பக்கம் வருவதை பார்த்தா, ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்த்திருக்கிறான், செத்தோடு எழுந்ததை பார்த்திருக்கிறான். அப்புறமா கண்ணு தெரியாதவங்களை கண்ணு கொடுத்தது அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். அந்த பக்கமா ஆண்டவர் அப்படியே வராரு. இவன் பணக்காரன், ஆயக்காரன், இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்றவன். இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது இவங்கிட்ட. இப்ப அவன் ஆண்டவரை தேடி வரான்.
ஆண்டவர் தேடி வரான். 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அவனை பார்த்து அவனை கண்டு செக்கேவே சீக்கிரமா இறங்கி வா. பாருங்க, இவர் ரொம்ப குள்ள மனுஷன், நிறைய கூட்டங்க. இந்த குள்ள மனுஷன் ஆண்டவரை பார்க்க முடியல. ஆமென். இப்ப நல்லா ஒரு 6 அடியில இருக்கிறாங்க வச்சுக்க ஜனங்க எல்லாம். ஒரு 3 அடிக்காரன் வந்து யாருன்னு பார்க்க முடியுமா? அவங்க தான் இருப்பான். என்ன சந்தில எட்டி பார்த்தாலும் அவன் காலு கை தான் அவனுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் எப்படின்னா நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக காட்டத்தி மரத்து மேல போய் உட்காந்துடுறான். அப்படி பார்த்துடுறான், மேல உட்காந்துடுறான். சோ அங்கிருந்து உட்காந்துக்கும் போது ஏசு அப்படி போறாரு. ஏசு அப்படியே போறாரு. அப்ப அவனை சக்கேயு கர்த்தர் பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? 5வது சக்கேயு சீக்கிரம் இறங்கி வா. சக்கேயு சீக்கிரம் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன். நான் உன் வீட்டில வந்து தங்குவேன் சொல்றான். ஆமென். சொல்லுங்க. ஆமென். கேக்குதா? உற்சாகமா கேட்கணும். குடுன்னு வர சொல்லிட்டாரு. நான் தான் நேத்தா ஒரு 50,000 ரூபாய் போட்டு வந்தேன் பேங்க்ல. இவர் எல்லாத்தையும் எடுத்து குடுன்னு இவர் போதனை பண்ணுகிறாரு. ஆமென். இது என்னுடைய போதனை இல்லை, யாருடைய போதனை? சபைகள் எப்போது வந்து தசுபாங்க குத்தி பேசினா மூஞ்செல்லாம் சின்னதாயிடும். நம்ம சபையில 2 ஃபேன் இல்லை, யார் வாங்கி கொடுக்கணும்னா மூஞ்செல்லாம் சின்னதாயிடும். இந்த மற்ற வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் யாரெல்லாம் அரிசி வாங்கி கொடுக்குன்னு சொன்னா மூஞ்சி என்ன ஆயிடும்? சின்னதாயிடும். நான் யோசனைகள் பெயிண்ட் அடிக்கணும். 2 வருஷம் ஆயிடுச்சு யோசனை. இப்போ சொன்ன எப்போ இவர் சொல்லுவார், நீங்க காத்து நிற்கிறீங்க. நம்ம சபையில் எப்படி நம்ம வளரணும்? பாஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது பாஸ்டர். நான் 2 டின்னர்ஸ் இது வாங்கி கொடுத்துறேன் பாஸ்டர், பெயிண்ட். நம்ம வீடு பாஸ்டர், நம்ம ஆண்டு இருக்கிற வீடு பாஸ்டர், ஆண்டு சரீரம் ரத்தம் இருக்கிற ஒரு வீடு பாஸ்டர். அந்த சிந்தனை வரணும் சபைக்குள்ள. இப்போ வீட்டில் எங்கனாக்கா அப்படி இப்படி பெயிண்ட் அடிக்காத என்ன பண்ணுவீங்க நீங்க? இது ஆவிக்கு நம்ம சபை. நம்மளுக்கு 1000 வீடு இருக்கலாம் இல்லையா? 1000 வீடு இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஆவிக்குரிய வீடு எது? அந்த வீடு எப்படி இருக்கணும்? கத்துக்கு. என்ன பாஸ்டர் வேணும்? 4 ஃபேன் தான் ஓடி இருக்குது. இல்ல பாஸ்டர் ஏசி தான் இது, என்னதுக்கு ஃபேன் மாத்திரம் சொல்லிடாது. நான் ஒரு 4 ஃபேன் வாங்கி கொடுக்குறேன். யாரோ ஒரு சகோதரி சொல்லி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு சபைக்கு போறவங்க வந்தாங்க, பைபிள் கிளாஸ்ல பார்த்தாங்க, ரொம்ப ஹீட் ஆகுதுப்பா, நான் ஒரு 2 ஃபேனை வாங்கி கொடுக்குறேன். அந்த இது உங்களுக்கு வந்துச்சா? இதுவரையிலும் நம்ம உட்காந்துக்கிற சபையில நான் வந்து 2 ஃபேனை வாங்கி கொடுக்குறேன். யாருக்காக? நம்ம பிள்ளைங்களுக்காக உட்காந்து நல்லா காத்தோட்டமா குளிர்ச்சியா தேவனுடைய வார்த்தை கேட்கணும். ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் அடுத்த மாசம் ஒருத்தர் வாங்க. என்னது? கைகளை தட்டப்பா, கைகளை தட்டுங்கப்பா. இன்னும் சம்பளம் வரப்போகுது. ஏசி எல்லாம் போட்டோம்னா 10,000 ரூபாய் பில்லு போயிடும். நம்ம எல்லாம் மைக்கெல்லாம் வாங்கணும். நாமே இனி சங்கீதம்லாம் வந்து சங்கீதம் பாடலாம் பாடணும். தாவீதுராஜா பாடின பாட்டெல்லாம் எங்கேருந்து எடுத்த பாட்டுங்கெல்லாம் சாம்ல இருந்தான். அதனால சங்கீதான் பேர் வச்சு பின்னாடி உக்காந்து கூடாது. ஜெபம் பண்ணுங்க. நல்லா மைக்கு வேணும், ஃபேன் இது நல்லா எல்லாம் நம்மளுக்கு வேணும். சபைக்கு தேவையானதெல்லாம் இந்த கர்த்தர் புதிய மாதத்துல அடுத்த மாதத்துல கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். பெரிய பணக்காரன் சக்கேயு ஆண்டவர் தேடி வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, சக்கேயு நீ கீழே இறங்கி வா, அவன் பாவம் பண்றவன் தெரியும். அவ்வளவு வட்டி வாங்குறானா, அதனால எவ்வளவு ஜனங்க செத்து இருப்பாங்க, எவ்வளவு பேர் ரத்தத்தை அவன் குடிச்சிருப்பான். அப்ப அவன் ஒரு பாவி. ஆண்டவர் சொன்னார், சக்கேயு நான் வீட்டுக்கு வருகிறேன், இப்ப வருகிறேன். அக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவன் பாவியாச்சே, இப்படி எப்படி ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ள போறாரு? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வீட்டுக்கு போறாரு. ஆமென். ஏதோ ஒன்று செய்யணும், இப்ப செய்ய போறார். அவனை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒருத்தனை கூப்பிடுறாருன்னா, உன் வீட்டுக்கு வராருன்னு சொன்னாருன்னா அது ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அப்ப சக்கேயு ஒரு பாவி, உலகத்தாருக்கு அவன் பாவி. ஆனா அந்த பாவி மனுஷனை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா அவன் பெரிய பணக்காரன். காட்டத்தை மரத்து மேல அவன் உட்காந்துக்கிறான். சின்ன குள்ள மனுஷன். ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, சக்கேயு நான் வீட்டுக்கு வர போறேன். அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாவி மனுஷன். ஆமென்.
அப்ப அங்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இவர் பாவியாச்சு, எப்படி அவர் வீட்டுக்கு இவர் போறாரு? ஆனா எதுக்காக போறாருன்னு யாருக்கும் தெரியல. சக்கேயு எதற்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்றாருன்னு சக்கேயுக்கு தெரியல. 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனாரே என்று முறுமுறுத்தார்கள். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஊரை ஏமாத்திய காசு வாங்கிக்கிற, ஊரை ஏமாத்தின பணத்தை சேர்த்து இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சக்கேயை அழைத்தது காரணம் 1 அவன் மன திருமணம், 2 அவங்க சொத்தெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதை கண்ட யாவரும் இவர் பாவி யான மனுஷனிடத்துல தங்கும்படி போனாரே என்று முறுமுறுத்தார்கள் சக்கேயை பார்த்து. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கி கொண்டிருந்தால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உன்னை தொட்டுட்டார். அவன் இவ்வளவு நேரம் ஏமாத்தி வாழ்ந்திருந்தான், பணத்தை சேர்த்துன்னு இருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தொட்டார். எப்போ ஆண்டவர் அவனை தொட்டாரோ அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் யாருக்கெல்லாம் நான் ஏமாத்தி எவ்வளோ காசு வாங்கிட்டேன், அது 4 மடங்கு அதிகமா நான் கொடுக்கிறேன். என் பணத்தெல்லாம் நான் திருப்பி நான் கொடுத்துறேன், ஏழை ஜனங்களுக்கு நான் கொடுத்துறேன், உதவி பண்ணிடுறேன். உடனடியா கர்த்தர் என்ன சொல்றார்? அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எவ்வளவுதான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினாலும், உபவாசம் இருந்தாலும், ஜெபித்தாலும், உன் இதயத்துல கொடுக்கிற இதயம் இல்லாம போனீங்கன்னா அவன் ரட்சிப்பு இல்லை. அவன் ரட்சிப்பு இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் வீட்டுல உன் சகோதர சகோதரிகள் குடும்பங்களுக்கு நீ செய்யாம போயிட்டு வச்சுக்கோ, உன் வீட்டுல ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. ஏன்னா அருமையா சொல்றாரு பாரு இந்த இடத்துல சக்கேவை குறித்து. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஏதாவது அநியாயமாய் வாங்கி கொண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 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 ஆண்டவர் கொடுக்கிறத பத்தி கர்த்தர் பேசுகிறார். உதவி செய்கிறதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நன்மை செய்கிறதை கர்த்தர் குறித்து பேசுகிறார். நீ எவ்வளவுதான் பணம் வச்சுக்கணும், எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த மாவடி இந்த மாவடி அந்த மாவடி இந்த மாவடி, அல்லேலூயா. அவனுக்கும் பிற ஜாதிக்கு என்ன வித்தியாசம்? இந்துக்களும் எங்கெங்கேயோ போய் ஆராதனை பண்றாங்க, இந்துக்களும் எங்கெங்கேயோ போய் பூஜை பண்றாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் ஜபத்தை நான் கேட்கணுமா? உன் ரூமை போட்டு உள்ள போட்டு ஜபம் பண்ணியா, உன் ஜபம் பரமபிதான் உன் ஜபத்தை பதில் கேட்கலாம். நீ எத்தனையோ சபைகளை அங்க 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 போனாதான் ஆவியானவர் இறங்குவாரா? எங்க ஒரு கூட்டத்துக்கு போனாதான் பஸ் போச்சு, ட்ரெயினா போச்சு, அங்க போச்சு இங்க போச்சு, அங்க இருந்து ஒரு 25 பஸ் காத்துன்னு இருக்கும். அவர் இட்டுன்னு போய் அவர் பிரியாணி போட்டு, ஆமென் அல்லேலூயா, அங்கதான் ஆவியானவர் இறங்குறாரா? 2-3 ஜெபிக்கும் இடத்துல இது யாரு வாசிக்கிறானோ, எவன் தலையை வச்சுக்கிறானோ அவன் எங்கேயும் போக மாட்டான். வீட்டுக்குள்ள முட்டி போட்டு அவன் ஜெபம் பண்ணுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவர் ஆராதிக்கிற நீ நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தேன். வியாதியா இருந்தேன், என்னை உபசரித்தேன். சிறைப்பட்டு போயிருந்தேன், எனக்கு ஆறுதல் சொன்னேன். ஆமென். துணி இல்லாம இருந்தேன், எனக்கு துணியை கொடுத்தேன். ஆமென். வாங்க வாங்க, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்.
அந்த ராஜ்யத்துல உங்களுக்கு பிரவேசிக்க இடம் உண்டு. ஆமென். தண்ணி கேட்க வந்தேன், தண்ணி கொடுக்கல. துணி இல்லாம வந்து எனக்கு துணி கொடுக்கல. வியாதியா இருந்த என்னை வந்து பார்க்கல. சிறைப்பட்டு இருந்த என்னை வந்து தேடி வரல. சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஆக்கினிக்கு தீர்ப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆக்கினி கடலுக்கு தள்ளப்படுவது. ஆமென். உங்களுக்கு ₹1 வருதா? உதவி பண்ணுங்க. நீ நல்லா இருக்கிறியா? உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்கிறியா? உன் சகோதரி ஏழ்மையா இருக்குதா? உதவி பண்ணுங்க. உன் அண்ணன் ஏழ்மையா இருக்கிறாரா? உதவி பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றும் கொடுக்கிற கரங்களா நீங்க மாறுங்க. அப்பதான் அந்த கரத்தில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அழுக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தான் 10 நல்லா சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு அப்படி இல்லை. நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளோ காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். மனதார கொடுக்கிறதுல கர்த்தர் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடு. மனதார சந்தோஷத்தோடு உதவி செய்கிற கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்யுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு கடன் குடும்பம் கூட இருக்குது இந்த இடத்துல. ஆமென். உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. இக்கட்டான நேரத்துல கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுது ஆண்டவர்? உதவி பண்ணுங்க. அது யாருக்கு செய்றீங்க? அது ரத்தத்தினே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற கரங்களாக இதயங்களை நீர் மாற்றினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வெறுமையாய் இந்த உலகத்திற்கு வந்தோம், வெறுமையாய் நாங்கள் கடந்து போனோம் கர்த்தாவே. யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இருக்கிற வரையிலும் நாம் நன்மை செய்கிறவர்களால் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் வரும் பொழுது அவருடைய வலது பக்கத்துல நிற்கிறவர்களா எங்களை நிற்க வைக்கும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு காலம் எங்கள் இருதயம் கொடுப்பதற்கு கடினமான ஒரு இருதயம் இருந்தால் இந்த வார்த்தையின் மூலியமா எங்கள் இருதயத்தை சதையாய் மாற்றி இனி நாங்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிற கரங்களால் எங்களை நீர் மாற்றினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே